சிவபெருமான் கங்கையை சடையில் ஒளிச்சு வச்சிருக்கிறாரா? ஒருவேளை உமையம்மைக்கு பயந்து ஒளிச்சு வச்சிருக்கிறாரோ? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சிவபெருமான் ஏன் கங்கையை சடையில் ஒளி வச்சு வச்சிருக்கிறாரு என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். சிலர் சொல்கிறாங்க இந்த கங்கையை சிவபெருமானோட 2வது மனைவிங்க உமையம்மைக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, அப்புறம் சக்களத்தி எப்படி நம்ம நேராக வைக்கிறது, ஒளிச்சு தான் வைக்கணும், இல்லாட்டினா சண்டை வந்துடல உமையம்மைக்கு அவங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் உண்மை தானா? இப்போ சமயம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். அதாவது சிவபெருமான் தலையில் கங்கையை சூடி இருக்கின்றான். அவன் தன்னுடைய திருச்சடையில் அந்த கங்கையை மறைத்து வைத்திருக்கின்றான். அப்படிங்கிறபடியா நமக்கு திருமுறைகளெல்லாம் வருது. கங்கைவார் சடைக்கரந்தார் அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். அப்போது சிவபெருமான் கங்கையை சடையில் மறைத்து வைத்திருப்பது என்ன என்பதை தான் ஆழமாக சிந்திக்க போகிறோம். இந்த கங்கை பார்த்திங்கன்னா புராணப்படியும் அடுத்து சமய உண்மைப்படியும் செய்திகளை சொல்லியிருக்காங்க. புராணப்படி நமக்கு சிவபுராணம், கந்த புராணம், இன்னும் ராமாயணம் போன்றவற்றில் இந்த கங்கையை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பகீரதன் என்கின்ற ஒரு முனிவர் அவருடைய முன்னோர்களை வழிபடுவதற்காக கைலாயத்திலிருந்து கங்கையை பூ உலகத்து வருவிப்பதற்காக பிரம்மனை வேண்டி தவம் இருந்தார்னோ, அப்படி அவருடைய தவம் வெற்றி பெற்ற பிறகு பிரம்மன் கங்கையை அந்த பகீரதனுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப பூமிக்கு அனுப்பினார்னோ அப்படின்னு செய்தி இருக்குது. அப்படி வந்த கங்கை பார்த்திங்கன்னா அதனுடைய ஒட்டுமொத்த நீரையும் அப்படியே திரட்டி கொண்டு பூமிக்கு வந்ததாம். அப்படி வந்தது பூமியில் சேர்ந்ததுன்னா பூமி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் பயந்து கொண்டு சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் அவருடைய திருச்சடையை விரிச்சாராம். திருச்சடையை விரித்த உடனே இந்த கங்கையாகப்பட்டது சிவபெருமானுடைய திருச்சடைக்குள்ளே போய் வெளியாக முடியாமல் தடுமாற அந்த பகீரதனுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப தேவையான நீரை மட்டும் சிவபெருமான் அவருடைய சடையிலிருந்து வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கங்கை சிவபெருமானுடைய சடையில் ஒளிஞ்சி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அது சிவபெருமானுடைய சடைக்குள்ளே போய் எங்கு வெளியாவது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த நிலை தான் அந்த கங்கை சிவபெருமானுடைய சடையுள் ஒளிந்திருப்பதாக சொல்கின்றார்கள். இந்த கங்கையை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துகின்ற போது அந்த கங்கையை ஒரு பெண்முகத்தோடு சிவபெருமானுடைய திருச்சடையில் போட்டு அந்த சடைக்குள்ளே ஒரு பெண்ணுடைய முகம் ஒளிந்திருந்து அவளுடைய வாயிலிருந்து நீர் வெளியாவது போல படங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போது இந்த கங்கையை சிவபெருமானுடைய திருவருளாக பார்க்கின்ற போது, அதாவது இந்த கங்கையை ஆணவமுடைய ஒரு பெண்ணாக உருவகம் செய்து அந்த பெண்ணினுடைய ஆணவத்தை அடக்கி உலகத்திற்கு தேவையான அளவு நீரை பெருமான் கொடுத்தார் என்கின்ற ஆணவத்தை அடக்கிய அந்த பெருமானுடைய அருளிப்பாட்டை விளக்குவதாக அந்த கங்கை சடையிலிருந்து கொஞ்சமாக வெளிப்படுவதாக இருக்கின்றது. அப்போ கங்கையை நாம் நம்முடைய பண்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நதிகளுக்கெல்லாம் பெண்கள் வடிவம் கொடுத்துருக்கின்றார்கள். கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவிரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாய் தான் சொல்கிறது. கங்கா மாதா என்று சொன்னால் காவிரி தாய் என்று சொல்லுவார்கள். அப்போது வடநாட்டில் எப்படி தமிழ்நாட்டில் காவிரி மிக சிறந்து விளங்குகின்றதோ தென்னாட்டில், அதுபோல் வடநாட்டில் கங்கை மிகுந்த ஒரு வளமிக்க அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு நதியாகவும், அதற்கு மேலே சிவபெருமானுடைய திருவருளின் அடையாளமாகும். இங்கே தென்னாட்டில் காவிரி சிவபெருமானுடைய திருவருளுக்கு அடையாளமாக சொல்கிறோம். அதுபோல் வடநாட்டில் கங்கையை சிவபெருமானுடைய திருவருளுக்கு அடையாளம் சொல்கிறோம். இப்படி காவிரியில் மூழ்கினால் நம் பாவம் தொலையும் என்பது போல கங்கையில் மூழ்கினால் பாவம் தொலையும் என்று சொல்கின்றார்கள். இந்த பாவம் தொலைகிறது என்னன்னா, இந்த கங்கையினுடைய ஆணவத்தை பெருமான் அடக்கி அந்த கங்கைக்கு நல்லறிவு புகட்டியது போல
நாம் கங்கையில் குளிக்கின்ற போதும் காவிரியில் குளிக்கின்ற போதும் நம்முடைய யான் எனது என்ற செருக்கு அடங்கி இறைவன் திருவருளால் நாம் நற்கதி அடைய வேண்டும் என்பதை குறித்து நிற்பது தான் இந்த சிவபெருமானுடைய திருச்சடையில் கங்கை இருந்து வெளிப்படுவதாகும். அப்போது இந்த கங்கையை பெண்ணாக உருவகிக்கின்ற ஒரு வழக்கம் தமிழர்களுக்கு, குறிப்பாக நம்ம இந்தியர்களுக்கு இருப்பதனால், வடநாடாக இருந்தாலும் சரி தென்னாடாக இருந்தாலும் சரி, நதிகளை எல்லாம் பெண்ணாக உருவகம் செய்கின்ற ஒரு வழக்கம் இருப்பதனால இந்த கங்கையை பெண்ணாக அங்கு உருவகித்து இருக்கின்றார்கள். இதை சாதாரண மக்களுக்கு சொல்லும்போது அந்த தூய்மை அடைந்த கங்கை நீர் இறைவன் திருவுருளாக நமக்கு அருள் செய்வதை உணர்த்துவதனால அவங்க என்ன பண்ணாங்க, உமையம்மையை போன்று இந்த கங்கையும் இறைவன் திருவுருளை குறித்து நிற்பது, நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவுவது என்று ஒரு பெண் வடிவம் போட்டாங்க. பிறகு அதை புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன பண்ணிட்டோம், பிற்காலத்தில் அந்த செய்தியை, புராண செய்தியை சரியாக சொல்லாமல் கங்கை எனப்படுவது சிவபெருமானுடைய இன்னொரு மனைவி, அவர் அவருடைய சடைக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கிறாரு, அது உமையம்மையினுடைய சக்களத்தி, இப்படிலாம் சொல்லி வச்சிட்டோம். அப்போது கங்கை, சிவபெருமானுடைய சடையில் இருக்கின்ற கங்கை எனப்படுவது நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி, நம்முடைய பாவங்களை கழுவி நம் உயிரை, அறிவை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு உருவகமாக, அடையாள பொருளாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதையே சடையில் பெருமான் நிறுத்தினார்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? பெருமானுடைய திருச்சடை எனப்படுவது அவருடைய பரந்த ஞானத்தை உணர்த்துவது என்று சொல்லுவார்கள். சிவபெருமானுடைய ஜடாமுடி என்பது பெருமானுடைய பேரறிவினை, முற்றறிவினை, இயற்கை அறிவினை உணர்த்தி நிற்பது என்று சொல்லுவார்கள். இப்போ அதனால் பெருமானுடைய பேரறிவு, பெருமானுடைய முற்றறிவு, பெருமானுடைய இயற்கை அறிவு என்பது தான் நம்முடைய அறியாமையாகிய யான் எனது என்ற செருக்கை அல்லது நம்முடைய பாவத்தை தொலைக்கும் என்கின்ற செய்தியினை அங்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த சடையை பார்க்கின்ற போது, கங்கையை பார்க்கின்ற போது பெருமான் தான் நம்முடைய ஆணவத்தை அகற்றி அல்லது நம்முடைய யான் எனது என்ற செருக்கினை அகற்றி நமக்கு நல்லருள் புரிகின்றான் என்பதை குறிப்பது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய யான் எனது என்ற செருக்கினை பெருமான் மன்னித்து அருள் செய்வான் என்கின்ற செய்தியினையும் நமக்கு இந்த கங்கையை பெருமான் தலையில் சூடி இருப்பதை வைத்து உணர்த்தியிருக்கின்றார்கள். எனவே நாம் சிவபெருமானை வழிபடுகின்றவர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமுறைகளில் பெரும்பாலும் நதியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கோம். புனல் சூடி வந்து என் உள்ளம் புகுந்த அதனால் அப்படின்னு. அப்போ புனல்னா கங்கை இல்லைங்களா? இப்படி கங்கையை நதியாக சொல்கின்ற வழக்கம் இருக்கின்றது. சில இடங்களில் அதை ஒரு பெண்ணாக உருவகம் செய்து சொல்கின்ற வழக்கம் இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் பெருமானுடைய சடையில் இருக்கின்ற அந்த கங்கை எனப்படுவது நம்முடைய யான் எனது என்ற செருக்கினை அடக்கி பெருமான் அருள் செய்கின்றவன் என்பதை காட்டுவதற்காக இருக்கின்றது என்பதனால தான் நாம் இந்த கங்கையில் போய் நீராடுதல், அங்கு பாவத்தை தொலைத்தல் என்று சிந்திக்கிறோம். அதே போன்று தான் தமிழ்நாட்டில், தென்னாட்டில் நமக்கு கங்கையும் அந்த நோக்கிலே, கங்கையை போன்று காவிரியும் அந்த நோக்கிலே பார்க்கப்படுகின்றது என்பதனை புரிந்து கொண்டு, இனியும் சிவபெருமான் சடையிலே ஒரு பெண்ணை ஒளித்து வைத்திருக்கின்றான் என்கின்ற செய்தியை நாம் குறிப்பிடாமல், பெருமான் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்முடைய யான் எனது என்ற செருக்கினை அடக்கி நமக்கு அருள் செய்கின்றான் என்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டுமாய் இவ்வேளையிலே சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.